ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா ஃபேமஸ்னு எல்லாருக்குமே தெரியும். நம்மளுடைய ஸ்டேட் தமிழ்நாடோட எம்பலமில் ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் இருக்குன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? இதுதான் நம்மளுடைய கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடோட எம்பலம். இது பார்த்தீங்களா, இதான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூர் டெம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அந்த கோபுரம், அதுக்கப்புறம் இது வந்து லயன் கேபிட்டல் ஆஃப் அசோகா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதுதான் நம்மளுடைய நேஷனல் எம்பலமாகவும் இருக்குது. அதுக்கப்புறம் ரெண்டு சைடும் பார்த்தீங்கன்னா நேஷனல் ஃப்ளாக் இருக்குது. அதுக்கப்புறம் வாய்மையே வெல்லும் சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ட்ரூத் அலோன் ட்ரிம்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய வாய்மையே வெல்லும் அப்படிங்கிறது இந்த எம்பலம்குள்ளே இருக்கும். இந்த எம்பலத்தை வந்து நம்ம வந்து அஸ் அ சீலாக அஃபீஷியல் டாக்குமெண்ட்ஸு, கவர்மெண்ட்டோடைய கரஸ்பாண்டன்ஸ் ஒர்க்கு, அதுக்கப்புறம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவாக என்ன கம்யூனிகேஷன் பண்ணாலும் இதை தான் நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த எம்பலத்தை யார் டிசைன் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஆர் கிருஷ்ண ராவ் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 1949 வந்து டிசைன் பண்ணியிருக்காரு. இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் டெம்பிளை ஏன் செலக்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து இது ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ஒரு டெம்பிள். 7th செஞ்சுரியில் இந்த பெரியாழ்வார் ஆண்டாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இவங்க ரெண்டு பேரும் இந்த டெம்பிளுக்கு சம்மந்தப்பட்டிருக்காங்க. ஸோ அதனால் இது செலக்ட் பண்ணியிருக்காங்க. அந்த வந்து ஃபீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து 192 feet டால் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்டு அது கோபுரத்தில் வந்து 11 டயர்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அண்ட் இது வந்து விஷ்ணுவோடைய 108 திவ்ய தேசங்களில் ஒரு டெம்பிளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். வந்து நேஷ்னல் எம்பலமாக இருக்கக்கூடிய இந்த லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எம்பலம் வந்து நம்மளுடைய தமிழ்நாடு கவர்மெண்ட்லேயும் இருக்குது. இல்லை இந்த பெல் லோட்டஸ் அப்படின்னு இருக்கக்கூடிய இதை மட்டும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மீதியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் இருக்கக்கூடிய அந்த 4 சிங்கங்கள் வந்து எதை சிம்பலைஸ் பண்ணுதுன்னா பவர், கரேஜ், ப்ரைட் அண்டு கான்ஃபிடென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதை சிம்பலைஸ் பண்ணுது. அண்டு லைன் கேபிட்டல் ஆஃப் அசோகனா அசோக பேரரசர் சாரநாத்தில் இருந்தார். ஸோ 250 BCEயில் இந்த எம்பலத்தை அவங்களும் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க இந்த சின்னத்தை. ஸோ அதுதான் வந்து நம்ம இப்போ யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம ஸ்டேட் எம்பலம் ஆஃப் தமிழ்நாடு பார்த்தாச்சு. தேங்க்யூ.